வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையை நம்ம சாப்பிட்றதால என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான நன்மைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய உடல்நிலையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைச்சி உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற விருப்பம் நமக்கு இருக்குது அப்படின்னா காலை உணவாக வேக வைத்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. முட்டையில் அளவற்ற புரதச்சத்து இருக்குது, இது நமக்கு கிடைக்கும். ஸோ அது நமக்கு நாள் முழுவதுமாகவே நமக்கு தேவையான எனர்ஜி ஆற்றலை கொடுத்து நம்ம சுறுசுறுப்பாக வைத்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். முட்டையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சத்து மற்றும் சுவையை கருத்தில் கொண்டு இறைச்சி உணவுகளை தவிர்ப்பவர்கள் கூட முட்டை சாப்பிடுவதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அந்த சத்துக்கள் பெறப்படுவதெல்லாம் என்னென்ன, இதன் மூலமாக நமக்கு என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். புரதச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவாக முட்டை இருக்குது, அதாவது புரோட்டீன் அதிகமாக இருக்குது. புரதச்சத்து மிகுதியாக இருக்கக்கூடிய முட்டையை நீங்கள் சாப்பிடும்போது நம்முடைய தசைகள் வலிமையடையும் மற்றும் உடல் உறுப்புகள் இயல்பாக செயல்பட தொடங்க ஆரம்பிக்கும். இந்த வேக வைத்த முட்டையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஸோ இந்த வேக வைத்த முட்டையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள் நம்மளுடைய உடல் வலிமை பெறுவதற்கு ஒரு உந்து சக்தியாக அமையும் மற்றும் நமக்கு தேவையான எனர்ஜி ஆற்றலையும் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இந்த வேக வைத்த முட்டையை நீங்கள் சாப்பிட்றதால கொலஸ்ட்ராலோடைய அளவு உங்களுக்கு குறையும். ஸோ முட்டையில் கொழுப்பு சத்து அதிகம் இருக்குது அப்படின்றதால நம்மளுடைய உடலில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் நம்புகிறாங்க. ஆனால் அது தவறான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா முட்டையில் இருக்கிறது நல்ல கொழுப்பு சத்து தான், அது உங்களுக்கு தீமை விளைவிக்காது. இதய நோய்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு காரணம் கிடையாது. ஏன்னா இது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய நல்ல கொழுப்பு தான். ஆகவே நீங்கள் காலை உணவாக வேக வைத்த முட்டையை தவறாமல் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியம். அவித்த முட்டை தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ மறுபடியும் சொல்வது அதுதான். முட்டையை நீங்கள் வெவ்வேறு வெரைட்டியில் சாப்பிட்றது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். ஆம்லெட், ஆஃப் ஆயில், ஃபுல் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ருசிகரமான வகைகளில் பல வகைகளில் நீங்கள் சாப்பிட்டாலும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வைக்கப்பட்ட முட்டை தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை தான் நீங்கள் சாப்பிடணும். அது உங்களுக்கு ரொம்பவே நன்மை. வேண்டும் அப்படின்னா நீங்கள் அவித்த முட்டையை வெட்டி கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் சாப்பிட்டு உப்பு மிளகாத்தூள் தூவி அது மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். முட்டையை நீங்கள் முட்டை குழம்பு வச்சு கூட சாப்பிடலாம். அதே போல் அவித்த முட்டையோட வெங்காயம், தக்காளி, கிரேவி உள்ளிட்ட சேர்க்கப்பட்ட முட்டை மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொடி மாசுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி செஞ்சும் நீங்கள் சாப்பிடலாம். சத்தானது அப்படின்னு நினச்சி முட்டையை நீங்கள் பச்சையாக சாப்பிட்றது தவிர்த்துக்கோங்க. அதில் பாக்டீரியா தொற்றுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். இப்போ காலையில் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஓடி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு பிறகு பச்சை முட்டையை அப்படியே உடச்சி குடிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது போல் நீங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது. அதன் மூலமாக பாக்டீரியா தொற்றுக்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முறைகளில் வேக வைத்த முறைகளில் நீங்கள் முட்டையை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணா அந்த மசாலா பொருட்களை வெங்காயம் அது போல் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். தினசரி நீங்கள் எத்தனை முட்டை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய உடல் தேவை மற்றும் அவர்களுடைய ஆரோக்கிய நிலை ஆகியவற்றை பொறுத்து எத்தனை முட்டை சாப்பிடலாம் அப்படின்ற எண்ணிக்கை டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கணக்கு அப்படின்றது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு போதுமான அளவுக்கு இத்தனை முட்டை சாப்பிட்டா இது எனக்கு போதும் அப்படின்றது உங்களுக்கு தோணுது, இல்லை இதுக்கப்புறம் சாப்பிட்டா அது எனக்கு சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்கன்னா அதை சாப்பிட வேணாம். இப்போ பிற பின்விளைவுகளை நீங்கள் தவிர்க்கணும். சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு நபர் ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 முட்டைகள் சாப்பிடலாம் அப்படின்றத குறிப்புகளில் குறிப்பிடுறாங்க. ஆனால் நீங்கள் அதை விடவும் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் அது பார்த்தீங்கன்னா சாப்பிடாம தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. ஸோ முட்டைகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க, வேக வைத்து சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ஆரோக்கியம். இதன் மூலமாக நீங்கள் நிறைய நன்மைகளை பெற்று பலவிதமான நோய்களை குணப்படுத்தி பலவிதமான நோய்களை வராமல் தடுக்கலாம். நலமோடு வாழுங்க. முட்டையை சாப்பிட்டு அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.